பொதுக்கூட்டில் பேசுகிற மாதிரிலாம் இல்லைங்க. நாங்கள் பேசுவது என்பது நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னது. இப்போ நிறைய சொல்லியிருக்கிறீங்க. எங்களுடைய தலைவரை நான் 6 மாதம் வரைக்கும் எந்த இதையும் விமர்சனம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். சிலவைகளுக்கு நாளாகும், அது இல்லைன்னு மறுக்கல. விவசாய கடன்றது எப்பொழுதுமே வந்த உடனே தள்ளுறதா விவசாய கடன். இதுக்கு நாட்கள்லாம் கிடையாது. நான் என்ன கேட்டேன், 3 முறை நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. 4வது முறை இது முழுமையாக தள்ளுபடி செய்வதற்கு ஏதாவது ஆலோசனை வைத்திருக்கிறீங்களா, அறிவிக்க போறீங்களா? அந்த விவசாயிகள்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு எப்படி நாங்கள் மக்கள் பிரதியாக என்ன பதில் சொல்றது? இப்போ நாங்கள் அசம்பிளி முடிச்சுட்டு போன உடனே கேட்பாங்க, எங்க சட்டசபையில் கேள்வி கேட்டீங்களா, முழுசும் தள்ள போறாங்களா, இல்லை இவ்வளோ ஒரு சொசைட்டிலேயே 200 பேர் 300 பேர் தள்ளுபடி இல்லாத இருக்குது அப்படின்னு சொல்லுமா? நாங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? இதில் எங்கே அரசியல் இருக்கிறது? அரசியல்லாம் இல்லை. இது கூட்டுறவு கடன் வந்த உடனே தள்ளுறதான் கூட்டுறவு கடன். நான் ஏற்கனவே இதே மன்றத்தில் நான் பதிவு பண்ணேன். ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஏற்கனவே இதே மன்றத்திலே பதிவு பண்ணியிருக்கிறேன். 2006 கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது அன்றைக்கு முழு கடனையும் 6000 கோடி ரூபாய் அண்ணன் கலைஞர் தள்ளுபடி பண்ண நான் தான் பண்ணேன். சென்ற முறை ஆட்சிக்கு வருகிற பொழுது நம்முடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் மு.க. ஸ்டாலின் விவசாயிகளுக்காக கடன் பட்டிருக்கிற அத்தனையும் தள்ளுபடி செய்ய சொன்னார். எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணார். இப்ப நான் கேட்கறது, நீங்க சொல்லியிருக்கிறீங்களே 5 ஏக்கராவுக்கு உட்பட்டது பூரா முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும், 5 ஏக்கராவுக்கு மேல இருக்கிற விவசாயிகளுக்கு பாதின்னு சொல்லிருக்கீங்க. அது உண்டா இல்லைன்றதான் என்னுடைய கேள்வி. பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மூத்த உறுப்பினர் அரசியல் இல்லைங்கிறாங்க. அவர் பேசுறது எல்லாமே அரசியலுங்கிறது பொதுமக்களுக்கு தெரியும். அதாவது நான் பதிவு பண்ணிட்டேன், எங்களுடைய முதலமைச்சர் சொன்னதை செய்வார். தேர்தல் அறிக்கைகளில் படிப்படியாக எல்லாம் சரி செய்யப்படும், சொன்னதை செய்வார்னு சொல்லிட்டோம். ஆனால் ஒரு வேகமாக விவசாயிகளுக்காக தன் உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு உரையை கொடுக்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது, அமைச்சரா இருக்கும் பொழுது அண்ணன் தான் விவசாயி மேல குண்ட சட்டத்தை போட்டு கைது செய்ததோ அவர் தான். அப்ப விவசாயிகள் மேல நாங்க குண்ட சட்டை போடக்கூடிய அரசு எங்களுக்கு கிடையாது. அதனால நாங்கள் எப்பொழுதும் விவசாயிகள் பக்கம் தான் நிற்போம். அவர்களுக்கான உரிமைக்காக நாங்கள் நிற்போம். விவசாயிகளுடைய நிலத்தை காவல்துறை வைத்து எடுக்கக்கூடிய மேல்மா மாதிரி இருக்கக்கூடிய, திருவண்ணாமலை நடந்த மேல்மா மாதிரி இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்பட்ட அந்த செயலை நாங்கள் எப்பொழுதும் செய்ய மாட்டோம். நாங்கள் உறுதியாக கூறுகிறோம், எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக நாங்கள் நிலைநாட்டுவோம் பதிவு பண்றோம்.